தென்னகத்தின் கைலாயம்னு சொல்லக்கூடிய வெள்ளையங்கிரி மலையில் உள்ள சிவபெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை மலைகள் ஏறணும், எத்தனை இடங்களை கடக்கணும்னு சொல்லி தெரியுங்களா? அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. முதல் இடம் பூண்டி விநாயகர் கோவிலுங்க. நம்ம மலையினுடைய ஏற்றத்தை ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த பூண்டி விநாயகர் கோவில் இருக்குதுங்க. ரெண்டாவது வெள்ளை பிள்ளையார் கோவிலுங்க. நிறைய பேர் தடை இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெள்ளை பிள்ளையார் கோயிலை வழிபட்டுட்டு போவாங்க. மூணாவதா வழுக்குப்பாறை. இது வந்துட்டு கோவில் இல்லைங்க, ரொம்பவே கவனமாக போகக்கூடிய ஒரு இடங்க. இங்கே நிறைய பேர் ஸ்லிப்பாக வந்துட்டு வாய்ப்பு இருக்குதுங்க. நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகைங்க. ஒரு சித்தர் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. இங்கே போய் தியானம் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சுனை. இயற்கையாக தண்ணீர் உருவான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்லுவாங்க. அடுத்தது ஆண்டி சுனை, இன்னொன்று தண்ணீர் உருவான ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா சுவாமி விடகம். அதாவது சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னாடியே இது வந்துட்டு இருக்குங்க. இங்கே போனாலே நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆன்மீக பக்தியோட வந்துட்டு வருவாங்கங்க. லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில். நம்ம சிவபெருமான் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடங்க.